கரைசை கோபுரவாயின் முன்வருவார் வருமன் எற்ற தும்பு கோபனவிட இடம்பட குரங்கத்து குற்றபல் கதிர்பணி பொதி சுவன்மிசை தூங்க நல்தடம் புயவரை விசை வரும்பு இலாவிளைகள் பெற்ற பங்க தம்பருதியில் பேர்ந்து இமைப்ப மந்திர புரிதுள்ளது வளம்பட பிறள இந்திர திருவில் என ஆறும் மார்பு இளங்க சுந்தர குலை குண்டலம் தோல் புரண்டு ஆட தந்திரம் தருமறை கழித்தால் நிறம் தோய முன்னவிர்ந்து இளங்கு கோபுரம் முன்போதுவார் முன்னவர் துணிபோர் முன்ன நீக்கிய தென்னவர் குலப்பெரும் தெய்வம் ஆகிய மன்னவர் வணிகராய் வந்து தோன்றினார் வந்தவர் எதிர் வருவாரே மர்மர் ஒள் சிந்தையராய் ஒரு செய்தியாது என முந்தையில் விளைவு எலாமுறை முறையில் ஊரினார்க்கு எந்தையாம் மணிகர் செய்து இயம்புவாரோ என்படர் எய்துகின்றீர்கள் என்பதில் 9 மணிகளும் உள்ள ஆள் அவை 9,000 கோடி போன என்று அன்புற மணியெல்லாம் அடைவில் காட்டுவார் இருந்தனர் கீழ்த்திசை நோக்கி இட்டதுவோர் கருந்துயின் நடுவும் இந்திராதி காவலர் அருந்துகை ஏற்றினம் அடைவியல் செம்மணி பெரும் தன்புக்கு ஆதி என் மணியும் பெய்தாரோ இம்மணி வளன்முழல் சின்னம் என்ன கை மறி கறந்தவர் கூற கற்றனோல் செம்மதி அமைச்சரம் செம்மல்யார் அவன் மெய்மணி ஆயுது என் விளம்புக என்னவே மேவரும் வளன் எனும் அவனுடன் மேலையினால் மூவரின் விளங்கிய முக்கன் மூர்த்தி செம்சேவடு அருச்சனை தவத்தின் செய்தியால் ஆவது வேண்டும் என்று இறைவன் கூறடம் தாழ்ந்து நின்று இயம்பும் யான் சமரில் யாரினும் போல் இரவாவரம் குருதி உள்வினை போல் தோல்வி இறந்தால் என்மை துறந்த மாந்தரம் வீழ்த்திட ஓமணி ஆதல் வேண்டுமால் என்று வேண்டலும் வரம் ஈசன் நல்கினான் அன்று போய் அவர் குறித்து அவரை கோனோடு சென்று போராட்டலும் தேவர் கோனிது நின்ற போராட்டலன் நீங்கி போயினார் தோன்றுவான் நடவான் ஆடவன் மீண்டு சூழ்ந்து அவர் ஆற்றினும் வெள்ளறி அழிவீடாவரம் ஏற்றவன் ஆதலால் இவனை சூழ்ச்சியால் கூட்டிற்கு ஏற்றுதல் குறிப்பு என்று உன்னிய விடங்களுள் உடைக்கலன் நின்றி விண்ணவர் அடங்களும் தளிய கொள அடத்து காணவ மடங்களை வருகை என நோக்கி வானவ அடம்களுள் யானை போல் கரைந்து கூறுவான் புயனிந்தோல் வடிவென்றி வீக்கம் எத்திசையினும் பரந்த சீர்த்தி நோக்கி உன் அசையரா மகிழ்ச்சியால் நல்குவேன் உனக்கு இசைய வேண்டிய வரம் யாகுதோல் என கடுவடே கற்பக நாடு காவலோ நொடியை உரை செவித்துளை புடைத்தாளவன் நெடுங்கை புடைத்து உடனிவிருந்து கார்புடும் இடிய நகைத்து இகழ்ந்து இணைய கூறுவான் அன்று இது முளைந்தார் யாரும் நகைக்கனி இணைவும் கொண்ட என்று எம்மதனால் பெற்ற புகழும் நின்மீது வாடும் என்று நின் போரில் காணப்பட்டவை இசை பொய்யுங்கும் நின்றதே இதுபோல் நின்கை வன்மையும் நிற்பது கன்றோ இது இளான் அளித்த நல்ல வரம் எனக்கு இருக்க நின்பால் வேட்டுவது புத்தியா உடற்பியாது என்பார் கூறுணி அதனை இன்னே கொடுக்கலை நாயினின் வேல் பாரு வீல் கிளத்தில் தேற்ற படிப்புகள் பெருமன் என்றான் மாதண்ட அவனன் மாற்றம் பகவதி கேட்டு வந்து கோதண்ட மேக கோட்டை கொடும் புறம் கொடுத்தான் வெள்ளி வேதண்டம் நீதி ஆங்கு ஓர் வேள்வியான் புரிவன்னி அப்போது அண்டர் கூட்டவா வாய்ப்போது வாய்வல்லை என்ன அன்று உரதவத்தோன் என்று வச்சிரம் ஒன்றையாக ஒன்றிய குடையால் பெற்ற புகழ் விளம்பு ஒன்றே என்போல் வெற்றியினாலும் ஈய மேயலாம் மணிகளாக பொட்டிய குடையினாலும் புகழ் விளம்பு 2 உண்டாமே வேலவன் நல்லை நீ நட்டவன் மேலைவானோர் யாவரும் மறந்து மாட்டால் அறம்புகள் எனக்கையாக ஆதி என்ற அன்னதை செய்வேன் என்றான் ஈவதே பெருமை என்று இறக்கின்றது இளைவே அன்றோ அதற்கு அவுணர் வேந்தன் அமரர் வேந்த அவனை முன்போக்கே மதர் கடும் குருதேசம் கண்மைந்தனுக்கு இறைமை ஈந்த முதல் பெரும் கலையாம் வேதமொழி மரபு அமைந்தவானாய் புதற்கடு வேள்வி சாலை புறத்து வந்து இறத்து நின்றார் மாமியான் மாண்டன் போல் வள்ளல் யார் என்ற தேவர் கோமகன் வியந்து கூற தனக்கு மேல் கொண்டு மேறு நேமியோடிகளும் இந்த வரை என் நிபர்ந்த கேள்விக்கு ஆகிற யூபத்தோறும் யாவிற்கு இருத்து இங்கான் யாத்தன தருப்பை தாம்பால் ஊர்மையாள் யாத்த சிங்க போத்து என நின்றான் வாயை புதைத்து உயிர்ப்பு அடங்க வீட்டி மாய்த்தனர் மாய்ந்த வள்ளல் வடனும் மந்தாரமாறி தூர்த்திருமானம் ஏறி தொல்வீதி உலகம் சேர்ந்தார் மடைத்தலை மலையின் பக்கம் மாய்ந்தவன் வைர வேளால் பிடித்து உயர் செகுத்த வள்ளல் பெருந்தகை ஆழ்வாய் வேதம் பணித்தின உபையை வாங்கி வடகிரி சுவை முன் பார்க்க குளித்தவா நாளார் கூட்டி போதியிலா வேள்வி தந்தான் அத்தகையாவின் சோதி மாணிக்கம் ஆம்பல் முத்தம் வித்தை